ஒரு ஆஃபீஸர் என்ன செய்வார், லைட் கலரில் ஒரு வெள்ளையா ஒரு செக் போட்டு ஆஃபீஸுக்கும் அதை போடணும், ஸ்கூலுக்கும் போடணும். அது மாதிரி நல்லா தான் நின்றுக்கிஞ்சுமா இப்படி ஒரு சிவத்தை கோடு அடி ஒரு நீல கோடு அடி போட்டு ஏதோ ஆஃபீஸுக்கு போட இயலாது. அழகா தான் இருக்கு, என்ன செய்ய வீட்டுக்கு வேணும் மாட்டா போடலாம். இதை வேண்டலாமா 2500 கொடுத்து நல்லா தானே இருக்கு பார்த்து போட்டு அதைத்தான் பண்ணலாம். அப்ப நமக்கு வாழ்க்கை, நம்முட வருமானம், நம்முட வரவு, நம்முட கையில் என்ன இருக்குது இதுக்கேற்ற மாதிரி தான் நாம் உடுப்பெடுப்போம். கோட் சூட்ட வேண்டி பேமெண்ட் வியாபாரி எடுப்பானா, காசிரிக்கு 45,000 ரூபா, காசிரிக்கு 20,000 ரூபா செட், ட்ரௌசர், ஒரு ஷூ, ஒரு உள்ளுக்கு போற ஷர்ட், டை, கோட், நல்ல காசிரிக்கு. இந்த பெருநாளைக்கு சூப்பர் எடுத்து அன்றைக்கு மட்டும் தான் போடலாம். இவர் கோட்டை போட்டுக்கிட்டு கரத்தை தள்ளிக்கிட்டு மரக்கரை வைக்க போனா எப்படி இருக்கும்? சரி பட்டு வேற ஐடினி கார்டுக்கு போட்டோ எடுக்கக்குள்ள அப்படி போட்டு கலெக்டர் அவ்வளவு தான் கோட் மறுவா இல்லை, முடிஞ்சு. சிலர் கல்யாணத்துக்கு அன்றைக்கு போட்டது தான் முடிஞ்சு. மாப்பிள்ளையாக்கி ரெஜிஸ்டருக்கு மாப்பிள்ளையா ஒரு கோட் ஒன்று போட்டுருப்பார். வாழ்க்கையில் ஆண்டு தான் கோட் போட்டேன், அதுக்கு புறவும் இல்லை முன்னையும் இல்லை, முடிஞ்சு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பொண்ணு எடுக்கலாமா? ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பொண்ணு எடுக்கலாமா? வாழணும் தொடர்ந்து. அதுக்கேற்ற மாதிரி இதை நாங்க போட்டுக்கிட்டு இருக்கலாமா? இதை கல்யாணம் கட்டி நாம தொடர்ந்து வாழலாமா? அப்படி என்று நாங்க பார்க்கணும். பார்த்து நாங்க என்ன செய்யறோம், நம்முடைய சோடியை தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்து அப்ப அல்லாஹ்வுடைய உதாரணம் அழகா வருது. பெண்கள் உங்களுக்கு ஆடை, ஆண்கள் உங்களுக்கு ஆடை அப்படின்ற அழகான ஒரு உதாரணம் என்ன செய்து வருது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸையும் நாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸையும் ஃபல்ஃபர் பிதாத்தி தீன்ங்கிற அந்த ஹதீஸையும் எடுத்து பார்த்தோன்னே நாங்க சோடியை எடுக்கிறதுல மார்க்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்க மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற நேரமும் நமக்குன்ற ஒரு வாழ்க்கை துணையை நாங்க தேடுற நேரமும் மார்க்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமே அல்லாம மார்க்கம் இருக்குது அழகும் இருக்குதுண்டா சான்ஸ் தான், நல்ல விஷயம் தான். மார்க்கம் இருக்கு, அழகு இருக்கு, அந்தஸ்தும் இருக்குதுண்டா 3 சான்ஸ். அங்கால வருமானம் நல்ல வசதியும் இருக்குதுண்டா 4 சான்ஸ். அது வர. ஆனா இது ஒன்று இல்லாம மற்ற 3 இருந்து நிம்மதியா தூங்க மாட்டோம். நாம நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் கட்டிட்டு கூட்ட போறதுக்கு எல்லாரும் ரோட்ல நிப்பேன். டே 10 மணியா போயிட்டு போவோமே, டே கொஞ்ச நேரம் நிப்பண்டா, 1 hour. டேய் 10 மணிடா, அதுக்கு தாண்டா சொல்ற அவள் படுக்கட்டும்டா. அடப்பா, அவள் படுக்கட்டு நைஸா போய் தூங்க போறான். அவ்வளவுக்கு பிரச்சனை, அழகான ஒன்று பண்ணினேன், ஊட்ட போக இல்லை விளையிட்டான். அப்ப அந்த அழகு மார்க்கம் இல்லாம இருந்தா அது ஒரு பெரிய ஒரு ஆபத்து. அந்த கௌரவம் மார்க்கம் இல்லாம இருந்தா அந்த கௌரவம் தான் நமக்கு எதிரி. அந்த பொருளாதாரம் மார்க்கம் இல்லாம இருந்தா அந்த பொருளாதாரம் தான் நம்மளை சாவடிக்க போகுது. அந்த 3 மார்க்கத்தோட இருந்தா நம்ம ரொம்ப பாக்கியசாலி. இந்த 3 இல்லாம மார்க்கம் இருந்தாலும் நாம வாழ்ந்துடலாம், ஒண்ணும் இல்லாட்டியும் வாழ்ந்துடலாம். கொடையை பிடிச்சிட்டு கூரை ஒழுகுதுன்னா கொடையை பிடிச்சி கட்டி வச்சு போட்டு படுத்து தூங்கிடலாம், கவலையே இருக்காது. எனவே மார்க்கம் முக்கியம். 2வது, இனி எடுத்தாச்சு, உடுப்பு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய அந்த வசனம் நமக்கு பொருந்த போகுது. என்ன? அவர்கள் உங்களுக்கு ஆடை என்ற உடுப்பை நான் எப்படி பராமரிக்க போறேன், நான் எப்படி இதை மெயின்டைன் பண்றேன், இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு உடுப்பை போட்டுட்டேன், நான் இந்த ஜிப்பாவை போட்டுட்டேன். நான் இந்த ஜிப்பாவை போட்டா இந்த ஜிப்பாவில் வரும்போது ரோட்டில் இருந்து ஒரு நஜிஸ் தண்ணியை பட்டுட்டு சுரி அடிச்சிட்டு, இல்லாட்டி நான் கிரச்சிக்கு போறேன் என்னமோ பட்டுட்டு, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் பருப்பு கறி கொட்டிட்டு, அப்படியே இங்க பயானுக்கு வாரேன், அவ்வளவு பேர் நிக்கிறீங்க, இதெல்லாம் பருப்பு. நான் என்ன செய்வேன், ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன், நான் வெளியில நின்று முகமது மௌலவி நைஸா கோல் பண்ணி எடுத்து அந்தண்டா பருப்பு கொட்டிட்டு கிரவுட் எல்லாம் காத்திக்கு அவசரமா ஒரு ஜிப்பா கொண்டா மாற்றணும், இல்லாட்டி இதை கழுவணும், என்ன சரி செய். அடுத்தாக்களுக்கு தெரியாம மறைக்கணும். சாரத்துலண்டா உள்ளுக்கு வச்சு உடுத்துடலாம், உடுத்துருவோம். நம்ம யாருக்காவது சாரத்துல அப்படி ஒரு அசிங்கம் பட்டா வெளியில காட்டிக்கிட்டு உடுத்துக்கு போவீங்களா? வெளியில அப்படி பின்னுக்கு வச்சு அப்படி யாரும் பார்த்துக்க வரட்டும் அப்படி போட்டுக்குவோம்.
உடனடியாக திருப்பி உள்ளுக்கு வச்சு உடுத்து நைஸா எட்டி பெருசா காலை வைக்காம நைஸா பின்னி நடந்து ஒரு ஆட்டோ பிடிக்க வந்தாலும் பரவாயில்ல ஆட்டோ பிடிச்சி அதை மறைச்சிக்கிட்டு நைஸா போய் மூளையெல்லாம் ஒரே யோசனை அடிக்கும். இது போகுமா, சேஃபெக்சலுக்கு போகுமா, சோப்புக்கு போகுமா, குளோரின் போட்டா போகுமா, இந்த சாயம் போகுமா, கழுவிடலாமா, இதே யோசனை. எங்க கழுவுறது ஒரே யோசனை. அது போக்காட்டணும், 4 பேர் தெரியாம மறைக்கணும், இப்படி மறைச்சு ஒழிக்கணும். இந்த ஆடையில நாங்க மெயின்டைன் பண்றது. அப்படியே நேரம் வந்து பயானுக்கு முன்னுக்கு வந்து ரைட் எல்லாரும் பாருங்க, நம்முடைய ஜிப்பாவில் இன்றைக்கு பருப்பு கொட்டி நாசமா போச்சு என்று ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் பயானு. நம்ம பாரு ஜிப்பாவை பாருங்க, எல்லாம் முடிஞ்சு அது இது கதையே முடிஞ்சு அப்படின்ற ஒரு பயம் பண்ணுவேன் நான். அதை கழுவாம கொண்டே போட்டுருவேன் நான், இதை கழுவாம கொண்டே கொழுவி வச்சிருவேன் நான். நாம் எல்லாரும் என்ன யோசிக்கிறேன்டா, உடுப்புல ஒரு அசிங்கம் பட்டா ஃபர்ஸ்ட் மறைக்கிறோம், 2வது கழுவணும். இதுதான் விஷயம். கணவன் நம்முடைய ஆடை, மனைவி நம்முடைய ஆடை. கணவன் ஒரு தவறு செஞ்சிட்டார் என்றா நாங்க போட்டிக்கிற சல்வார் கிட்ட ஒரு ஊத்த பட்டுட்டா அர்த்தம், பருப்பு கொட்டிட்டு. இப்ப என்ன செய்வோம், சல்வார் கிட்ட சோளால மறைச்சி தாத்தாவை முன்னுக்கு போக விட்டு பின்னாடி நடந்து போய் ஆட்டோ பார்க்கிங்கில் போய் ஆட்டோவில் ஏறி ஒரே பிடிச்சி போகக்குள்ள எல்லாம் போகுமாடி என்று போகுமா, களினா பெய்த்துடுமா, போகுமா, 2500 ரூபாய்க்கு வாங்கினடி போகுமா. போன உடனே முதல் வேலாத கழுவுறதா, பிறகுதான் தூக்கம். நேரம் போற பாத்ரூம் அதை கழுவணும். முதல் வேல். புருஷன் ஒரு தவறு செஞ்சால் உங்களோட சல்வார் கிட்ல ஒரு ஆடையில ஒரு அசிங்கம் பட்டுட்டு ஃபர்ஸ்ட் மறைங்க. பொண்டாட்டி ஒரு தவறு செஞ்சால் உங்களோட சாரத்துல உங்களோட ஷர்ட்ல ஒரு ஊத்த பட்டுட்டு ஃபர்ஸ்ட் 4 பேருக்கு தெரியாம மறைங்க. இது நம்முடைய உடுப்பு, இது நம்முடைய பொண்டாட்டி, இதை நாங்க கட்டாயம் மறைக்கணும். இது உடுப்புல சரியாயிருக்கும். அல்லாஹ் உதாரணம் சொன்ன உடுப்பு சரியா இருக்குது. எதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொன்னானோ அந்த கணவன் மனைவி விஷயத்துல காணலையே. ஒரு தவறு செஞ்சா முடிஞ்சு. அன்றைக்கு டெலிபோன்ல இருந்து 120 ரூபாய் கரைஞ்சி அடிக்கோள். மாமி மாமி சோமாரிக்கலாம் மாமி, கேள்விப்பட்டா மாமி, என்ன மகள், என்ன எங்கட அவர் உங்களோட மகன், என்ன மாப்பா, என்ன புள்ள, என்ன முடிஞ்சு மாமி, அவர் இன்னதாம் இங்கேயாம் இப்படி செஞ்சாம் போனாம் முடிஞ்சு காத்தி வச்சு அடுத்த கோள் மதினிக்கு சொல்லி, மச்சினனுக்கு சொல்லி, அவன் கூட்டாளி மாதிரி 4 பேருக்கு சொல்லி, அப்படியே ஊருக்கே பரப்பி விட்டு போட்டு எப்படி கழுவுறது 4 பேருக்கு தான் தெரிஞ்சுட்டு. அப்போ கழுவி போட்டு திரும்ப போட்டு போகல கேட்பான், இந்த சாரம் தானே அன்றைக்கு அந்த பருப்பு கறி ஊத்துண்டது, இந்த சாரம் தானே என்று கேட்பான். நல்லாவா இருக்கும் அந்த பொண்டாட்டியோட போகல கேட்பான் 4 பேர். இவதானா அது, இவதானா கேட்பான். முடிஞ்சு மர புருஷனோட போகல கேட்பாள், இந்த புருஷன் தானா அன்றைக்கு அந்த அந்த நீ ஹோல் பண்ணி சொன்னது இதான் நான் கேட்பான். வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்போ உடுப்புல எடுக்கிற கவனையே இந்த உறவுல எடுக்கல. ஃபர்ஸ்ட் மறைக்கணும். மறைக்கிறதுல ஒரு நலவிருக்கு என்ன தெரியுமா? ஒருத்தன் தவறு செஞ்சிருக்கானண்டா அவன் திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் ஃபர்ஸ்ட் மறைக்கிறது தான். அதான் இஸ்லாமிய மார்க்கம் அடுத்தவன் குறைய மறைக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீ அடுத்த சகோதரனுடைய ஒரு குறைய மறைச்சா அல்லாஹ் உன்னுடைய குறைய மறைப்பான். அடுத்தவன் குறைய மறைக்கணும். மறைக்கிறது அவன் திருந்துறதுக்கான வழி. அதான் ஊருக்கு தெரிஞ்சுட்டா அவன் மறைச்சி செய்ய மாட்டான். பொதுவாக பாவம் செய்யறவங்க, தவற செய்யறவங்க அப்படியே நைஸா யாருக்கும் தெரியாம தான் செய்ய பார்ப்பாங்க. அப்படியே போய் ஓரமா நின்று தான் சிக்கெட் அடிப்பாங்க. ஊரை விட்டு அப்படியே தாண்டி அப்படியே குளக்கரைக்கு போய் கடற்கரையில போய் பார்த்து ஊராக்கள் வெளிக்காம பாட்டி இருக்காட்டு பார்த்து போட்டு ஒரு சிக்கெட் ஒன்று அடிப்பாங்க. அடியா அடி ஆறாள் மந்த அடக்கண்ணு மறைச்சிடும். மறைக்க கொள்ள நாம கண்டுக்காம போனா சரி. டேய் சிக்கெட் அடிக்காயாடா அண்டு கேட்டா கண்டுட்டேலா, ஓ சிக்கெட் தான் அடிக்க. நம்ம நீங்க கண்டா இன்னும் என்னத்தை மறைக்குது.
அப்ப தவறு செய்யறத 4 பேர் கண்டுட்டாங்கண்டா அந்த தவறு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே, இனி பப்ளிக்கா செய்ய வேண்டியது. ஒரு தவறை மறைச்சி அதுக்கு பிறகு திருத்தணும். திருத்தாம மறைச்சி போட்டு சும்மா போறதில்ல. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்றாங்க, மன் ரஆ மின்குமுல் முன்கர ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. ஒரு பாவத்தை கண்டா போய் தடுங்க கையால. அதுக்கு முடியலாட்டி ஃபபி லிசானிஹி, நாக்கால தடுங்க, சொல்லுங்க. அதுக்கு முடியலாட்டி ஃபபி கல்பிஹி, அதுக்கு முடியலாட்டி தான் மனசால வெறுக்கிறது. விளங்கிட்டா? இப்ப 2 செய்யணும். ஒன்று 4 பேருக்கு தெரியாம மறைங்க, மறைச்சு போய் தாவா பண்ணுங்க.